வடகிழக்கு பருவமழை எச்சரிக்கை காரணமாக ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது செங்கல்பட்டில் இயங்கும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளைய தினம் விடுமுறை என்று அந்த மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடிய காரணத்தினாலும் நாளைய தினம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே சென்னை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர கடலூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கின்றது. காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் மட்டும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கடந்த 3-4 நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தீபாவளி விடுமுறை முடிந்து நாளைய தினம் பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட இருக்கின்றது. இந்த சூழலில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாகவும் நாளைய தினம் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய சூழலில் மாணவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் அதிகாரிகளுடன் நன்கு ஆலோசித்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரம் மற்றும் தற்போது பெய்திருக்கக்கூடிய மழை மற்றும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய சாலைகள், அந்த கல்வி நிறுவனங்களுடைய சுற்றுவட்டார பகுதிகளுடைய நிலை ஆகியவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். நாளைய தினம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தை பொறுத்தவரையிலே இன்னும் அறிவிப்பு வரவில்லை.